ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாவுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாவுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அஸ்ஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்லு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னைக்கு டேட் வந்து 5 சஃபர் 1448 ஞாயிற்றுக்கிழமை. இங்கிலீஷ் டேட் வந்து 19/7/2026. அல்லாஹ்வையே சார்ந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சுருக்கமான ஒரு பயான் வந்து இன்ஷால்லா பேசலாம். முதல்ல ஒரு ஹெல்த் அப்டேட்டு கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட 2 மாதமாச்சு பயான் பேசி. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் மெடிசனை வந்து இதுக்கு சைக்காட்ரிக் இது எடுத்துகிட்டு இருந்தேன் நரம்புக்காக. ஃபஸ்ட்டு தலைவலி அந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போய் வேறு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இன்ஷால்லா அதை பற்றி விரிவாக ஹெல்த்துக்குன்னே ஒரு சப்ஜெக்டாக வந்து எடுத்து பேசலான் இருக்கேன். அப்போது கடந்த ஒரு 2 மாதமாக என்னால் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே பார்த்திங்கன்னா பயான் வந்து முன்ன மாதிரி பேச முடியல. அது கொஞ்சம் மூச்சு அதிகமாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. இயல்பாக பேச முடியல. ரொம்ப பேச மயக்கம் வர மாதிரி, அப்புறம் படபடப்பு அதிகமாகிடுச்சு. அப்போ அதனால் டோட்டலாகவே ஷட் டவுன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சரி, அதை ஏன்னா பேச முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன். ஒன்று வந்து நோட்ஸ் எடுக்கிறது எல்லாம் பிடிஎஃப் பார்க்கணும், நிறையா ஸ்க்ரோல் பண்ணணும். அந்த நரம்பில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த கண்ணு நரம்புகள்லாம் வந்து ப்ராப்ளம் பண்ணிச்சு. அந்த ஸ்க்ரீன் வந்து அதிகமாக பார்க்குறது, அந்த ஸ்க்ரோல் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, அந்த பிடிஎஃப் படிக்கிறது, இதெல்லாமே தொந்தரவு பண்ணிச்சு. நிறைய புக்ஸ் வந்து சாஃப்ட் காப்பி இல்லை. ஆக்சுவலாக அந்த புக்கெலாம் பிரிண்டிங்கே கிடையாது. ஸோ அதனால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் சரி ஓகே, அதை நிறுத்தினா தான் கொஞ்சம் நம்ம வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அது ஃபோர்ஸ்டு ஷட் டவுன் வந்து அது வந்து பண்ணோம். இப்போ கூட தொடர்ச்சியாக வந்து பேச முடியல. அதனால் ஆனால் சும்மா இப்படியே விட்டுகிட்டே இருந்தோம்னா சரி ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த டைமில் வந்துட்டு சரி அதுக்காக ஒரு சுருக்கமாக ஒரு பயான் பேசலாம் அப்படின்ட்டு. இதில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு நல்லதும் நடந்துச்சு. 2 அருட்கொடை மனுஷனுக்கு. ஒன்று வந்து ஹிதாயத், இன்னொன்று வந்து ஆரோக்கியம். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு உரையில் இதுதான் சொல்கிறாங்க. மனுஷனுக்கு வந்து 2 அருட்கொடை இருக்குன்னு. 2ல் 1 இல்லைனா கூட அவனால் வந்து அமல்கள் செய்ய முடியாது. மறுமைக்காக அவன் செயல்படுறது வந்து இல்லாமல் ஆயிரும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹெல்த் ரிலேட்டடாகவே நிறைய யோசிக்கிறதுக்கும், அது சம்மந்தமாக படிக்கிறதுக்கும், அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், அப்புறம் நிறைய ரெக்கமெண்ட்ஸ் வரும்ல.
இதை ட்ரை பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள், இது பண்ணி பாருங்கள், அது பண்ணி பாருங்கள். அப்போ ஒவ்வொன்றும் அதை பார்த்துட்டு சரி அது ஒரு சப்ஜெக்டாக இப்போது ஆகி நிற்கிது. இன்ஷால்லா நான் அது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுக்கணும். அது நல்ல மக்களுக்கும் நிறைய யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு அது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட சில அடிப்படை விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இது வந்து நம்ம இன்ஷால்லா அது பதிவு பண்ணுவோம். இப்போது இந்த சப்ஜெக்டு ஒரு இதுக்கு வருவோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அல்லாஹ்வால் கைவிடப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து அதிகமாக இருக்காது. சிலதில் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே போய்ட்டுருக்கும். அது ஒரே ஏற்றத்தாழ்வு பெருசாக ஒன்று இருக்காது. அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே போய்ட்டுருக்கும். யாருக்கு வந்து அல்லாஹ் வந்து அருள் புரிகிறானோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏற்றத்தாழ்வு வரும். ஒரு ஸ்லோ டவுன் ஆகும், மறுபடியும் பீக் போகும், மறுபடியும் வரும், மறுபடியும் போகும். அது எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து நல்லதுக்கு தான். அப்போது இந்த சப்ஜெக்டில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அல்லாஹ் சார்ந்து இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் ஆயத்துல் குர்சியை பற்றி பாடம் நடத்தினார். அதான் விஷயம், அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இயல்பாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் கொடுப்போம். இந்த இடத்துல நீ வந்து கொடுக்க வேண்டிய வெயிட் வந்து கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்கணும் இந்த சப்ஜெக்டில் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நம்ம பார்த்து நம்ம ஃப்ளாட்டாக போகணுன்னு நினச்சா கூட ஃப்ளாட்டாக போக முடியாது. அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பு கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து கொடுக்குறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பார்த்தோம்னா அல்லாஹ்வை பற்றி நம்ம முதல்ல கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வராமல் போயிடும். நம்ம வேறு என்ன தான் நம்ம எஃபர்ட் எவ்வளோ தான் போட்டாலும் குர்ஆன் சொல்லக்கூடிய மொத்த உபதேசங்கள் நம்மளால் வந்து உள்வாங்கிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற எல்லா உபதேசங்களும் நம்மளால் வந்து ஒரே காலகட்டத்தில் வாங்கிட முடியாது. ஒரு சில பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவோம், அல்லது அதிகம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ அல்லாஹ் வந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணி வேறு சப்ஜெக்ட் கூட அப்படி திரும்பி விடுவோம். ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது கர்பலாவை தவிர வேறு எந்த கண்டென்ட்டும் என்கிட்ட கிடையவே கிடையாது. என்ன பேச போகிறோம் என்னெல்லாம் கிடையாது. இந்த ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம், அதோட நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜானர்லையும் கொண்டு போகணும். எஸ்கட்டாலஜி பேசணும். அதுக்கப்புறம் குர்ஆன் தஃப்சீர் வந்தோம். இகாமத் தீனுடைய மற்ற ஆஸ்பெக்ட் வந்து பேசணும். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இப்போது அது இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு இன்னும் பல்வேறு வடிவங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அது வந்து ஆக்டிவான வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ இது எல்லாமே அல்லாஹ் வந்து ஒரு பிளானிங் அடிப்படையில் கொண்டு போவோம். எல்லாமே இது கொண்டு போவோம். இதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் எப்படி ஆயத்துல் குர்சியில் ஒரு சில அடிப்படையான உண்மைகள் வந்து அல்லாஹ் வந்து புரிய வைக்கிறானோ அதே மாதிரி குர்ஆனில் இன்னும் மற்ற வசனங்களில் அல்லாஹ் வந்து இந்த நமக்கு வந்து அல்லாஹ் வந்து நிறைய கிளாரிட்டி வந்து நம்ம த்ராட் இருக்குல்ல, அது சொன்னார்ல, கண்ணோட்டம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து பார்க்கணும். ஒரு 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 சக்ஸஸ் வருது அல்லது ஒரு ஃபெயிலியர் வருது, ஒரு ரைஸ் வருது, ஒரு டவுன்ஃபால் வருது, ஒரு சோர்வு வருது அல்லது ஒரு எழுச்சி வருது அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லித்தரோம். உதாரணத்துக்கு 3வது அத்தியாயத்தில் 26வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே, நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நீ நாடுகின்றவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கின்றாய், நாடியவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய், மேலும் நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்றாய். நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன, நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து அல்லாஹ், இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதோடைய ஹிக்மத் என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு மூமின் எப்படி வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதை வந்து அல்லாஹ் வந்து சுருக்கமாக இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் வந்து கவர் பண்ணுறான். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, சொல்லிடுங்க, அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே, நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
இந்த ஆட்சி அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வெறும் அரசாங்கம், வெறும் அதிகாரம் அப்படி மட்டும் கிடையாது. எல்லாமே ஆட்சி தான். நபிஸ்லாசன் சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் யார் பொறுப்பாளி அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுப்புனாலே அப்புறம் ஆட்சின்னு தானே அர்த்தம். பொறுப்புனாலே நிர்வாகம்னு அர்த்தம், நிர்வாகம்னா ஆட்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ரூல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த ரூல் பண்ணுறது அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்துட்டே இருக்கான். இப்போ இந்த ரூல் பண்ணுறது அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு ஃபேமிலியும் ரூல் பண்ணுறோம், குடும்ப தலைவருங்கிறோம். தலைவர்னால் அவர் தலைமையில் தான் குடும்பம் ரன் ஆகுது, அது ஒரு ஆட்சி தான். ஒரு தொழில் நிறுவனம் இருக்குது, அதுவும் ஆட்சி தான். அல்லது ஒரு ஜமாத் இருக்குது, அல்லது ஒரு 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 தாவா நடக்குது, ஒரு சின்ன குழுவாக இயங்குறாங்க, மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்டு செய்கிறது எல்லாமே ஒரு நிர்வாகம் தான் வச்சுங்க. 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட அது ஒரு நிர்வாகம் தான். அப்போது இந்த நிர்வாகம், இதனுடைய தலைமை, இந்த பொறுப்பு, இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நாடுகிறவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய். சில இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், யாரை, இப்போ சுருக்கமாக இதில் என்ன அப்படின்னா, யாரை எப்போ எந்த இடத்துல வைக்கணும், இதான் ஆட்சி. இப்போ திடீர்னு நம்ம கையில் ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு ஆட்சி தரப்பட்டுருச்சு. இப்போ நம்ம சொல்கிறது தான் சட்டம். அப்போ நம்மகிட்டருந்து ஒரு கான்ட்ராக்ட் வேறு பக்கம் போச்சு அப்படின்னா, நம்மகிட்டருந்து ஆட்சி பறி போயிடுச்சு. இப்போ அல்லாஹ் ஆட்சி பிரிங்கிட்டான். அப்போது யாரை டிரைவிங் சீட்டில் இருக்கணும், யார் டிரைவிங் சீட்டில் இருக்கக்கூடாது, யாருடைய ஆதிக்கம் இருக்கணும், யாருடைய ஆதிக்கம் முடியணும், இது எல்லாத்தையும் யார் முடிவு பண்ணுறான், அல்லாஹ் தான் முடிவு பண்ணுறான். அப்போது இந்த புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகும், நம்மகிட்ட ஒரு அதிகாரம் அல்லது ஒரு பொறுப்பு, ஒரு நிர்வாகம், நம்ம கீழே ஒரு கூட்டம் இயங்குது அப்படின்னு வச்சுங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்ம கீழே 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு திமிரு வராது. ஏன், கொடுத்தது அல்லாஹ். இது நாம் கஷ்டப்பட்டு எயின் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அல்லாஹ்வுடைய இஸ்ன் இல்லாமல் நம்மளால் அதை அடைய முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. அது ஒரு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு ஒரு மிதப்பு வந்துடும். நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜமாத்துடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் பார்ப்போம். நிர்வாகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் செயல்பாடு, நிர்வாகத்துலேருந்து வெளியே போயிட்டிங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும் செயல்பாடு. அது வரைக்கும் அந்த கொள்கை மேலோங்கணும், அந்த கொள்கை அவங்களுடைய கொள்கையாக நினைப்பாங்க. நிர்வாகத்திலேருந்து வெளியேற்றப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த கொள்கை தோல்வி அடையணும், அந்த கொள்கை அதே ஜமாத்து பிரச்சாரத்தில் பின்னடைவை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கெல்லாம் வெஞ்சன்ஸ் வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சைத்தானியத்துடைய ஒரு தாக்கம். இது இப்போ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கையிலேருந்து போனதை அவங்களால தாங்க முடியல. அவங்கள நேற்று வரைக்கும் அவங்கள நிர்வாகி இருந்தாங்க, தலைவர் இருந்தாங்க, அதான் துணைத் தலைவர் வராரு, தலைவர் வராரு, செயலாளர் வராருன்னாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அவர் பாய் வராருன்ட்டு அதனால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. நேற்று வரைக்கும் முன்னாடி உட்காருங்க, அங்கே உட்காருங்க, இங்கே உட்காருன்னாங்க. இப்போ எங்கே உட்காந்துறான்னே தெரில. அவருடைய சேரில் இன்னொருத்தன் உட்காந்துட்ருக்கான். அது எவ்வளோ பெரிய வலி. அதெல்லாம் ஏன் அது வலியாக பார்க்குறாங்க, வலியாக முதல்ல பார்க்கக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தலைவராக போடுறாங்க, திடீர்னு உசாமா ரலியல்லாஹு போடுறாங்க, திடீர்னு ஸைத் ரலியல்லாஹு போடுறாங்க. ஸைத் ரலியல்லாஹு யார், அடிமை. உசாமா ரலியல்லாஹு யார், அடிமைக்கு பிறந்த மகன். இன்னும் தரம் தாழ்ந்தவர்களாக பார்க்கப்படுறவங்க குறைஷிகள் மத்தியில். லீடர் யார், அபூபக்கர். சமுதாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கணும். இப்போ அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஒரு மோமின் இடத்துல இந்த பண்புகள் இருக்கக்கூடாது. அப்போ இதுக்கு ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்பயுமே ரெடியாக இருக்கணும். நம்ம மேலே நின்று இயங்குறதுக்கும் தயாராக இருக்கணும், நம்ம கீழே நின்று இயங்குறதுக்கும் தயாராக இருக்கணும். இது எப்போ முடியும், எப்போ நம்மளால் முடியும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக இயங்குறவனால இது இயங்க முடியும். ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக இயங்குறாரா இல்லையான்னு டெஸ்ட்டும் இதிலே பண்ணிக்கலாம். அவருடைய ஆக்டிவிட்டீஸ் மாறவே இல்லை. நிர்வாகத்தில் இருக்கும்போது அப்படி தான் இருந்தார், நிர்வாகத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் அப்படி தான் இருக்காருன்னா இவர் அல்லாஹ்வுக்காக இயங்கினார்னு. இல்லை அவர் பொறுப்பாளர்னு சொன்னாங்க, அவரை முன்னிலைப்படுத்தினாங்க, அவருடைய பேரை இதில் போட்டாங்க, அதில் ஒவ்வொரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க, ப்ரோட்டோகால்ஸ்லாம் அதில் பயங்கரமாக இருக்குது. அதனால் இப்படிலாம் நடந்துக்கணும், அப்படிலாம் நடந்துக்கணும். இப்போ இதெல்லாம் அல்லாஹ் முதல்ல இது புரிஞ்சுக்கணும். நம்ம மைண்ட் செட்டு இது அல்லாஹ் நினச்சா நம்மகிட்ட பறிச்சுக்குவோம். அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத்தை அல்லாஹ் பறிச்சுக்குவான், இல்லாத ஒரு நியாமத்தை அல்லாஹ் கொடுப்பான். நியாமத்தை கொடுக்கும்போது அல்லாஹ் மேலே திருப்தியில் இருக்கணும், நியாமத்தை பறிக்கும் போதும் அல்லாஹ் மேலே திருப்தியில் இருக்கணும். இதுதான் எல்லா நேரமும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். ஏன், சாராமல் இருந்தும் நீங்கள் ஒன்றும் கிழிக்க முடியாது,
நம்பர் ஒன்று. என்ன அவனுக்கு நீங்கள் என்ன தீங்கு விளைச்சிருப்பீங்க? அவன்கிட்ட கோச்சிட்டு எங்கே போவீங்க? கடலுக்கு போவீங்களா? அங்கே போனால் மீன் விழுங்கும். வெளியே போவீங்களா? எரிகள் வரும். விண்வெளிக்கு போவீங்களா? எங்கேயும் போக முடியாது. அப்போது அது ஆயத்துல் குர்சியில் வர்ற மாதிரி தான். எல்லாமே அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். அவன் கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு பகுதிக்கு நீங்கள் போய் அவன் மேலே கோச்சிட்டு போகலாம். அப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்முடைய இயலாமை என்ன அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஒத்துக்கும்போது அது அல்லாஹ் அதை பாசிட்டிவாக ஆக்கிடுவான். அடுத்தது அல்லாஹ் அவங்க அதில் என்ன மெயினாக அதில் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடியவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய், மேலும் நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றான். இப்போது இது அல்லாஹ் ரெண்டாவது விஷயத்தை சொல்கிறான். இப்போ இந்த கண்ணியம் இழிவு இதுவும் பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாது. சில பேருக்கு நிரந்தரமும் இருக்குது. உதாரணத்துக்கு நபிமார்கள் நிரந்தர கண்ணியத்துக்கு சொந்தக்காரர்கள். அவங்களுடைய கண்ணியம் உலகத்தில் குறைக்கப்படாது. அப்பப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் சில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு வரும். ஆனால் நிரந்தரமாக அவர்கள் மதிப்புக்குரியவர்கள், அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். சித்திகீன்கள் அந்த மாதிரி தான், சுஹதாக்களும் அந்த மாதிரி தான், சாலிஹீன்கள் அந்த மாதிரி தான். நிரந்தரமாக இழிவடைஞ்சவர்களும் இருக்கிறாங்க. பெருமை அடிப்பவர்கள், வரம்பு மீறுபவர்கள், சத்தியத்தை நிராகரிப்பவர்கள், ஃபிரௌனு, அபுஜஹில், இந்த மாதிரியான ஆட்கள் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இவங்க இழிவடைஞ்சவர்களும் இருக்கிறாங்க. இது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், கண்ணியம் கொடுக்குறான். நாடியவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். இந்த வசனத்துடைய இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கண்ணியம் இழிவுங்கிறது ஒரே நாளில், ஒரே மணி நேரத்தில், ஒரே நிமிஷத்தில், ஒரு நொடியில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் நம்ம கண்ணியப்படுத்தப்படுவோம், மதியானம் ஒருத்தன்ட்ட போய் இழிவு வாங்கிட்டு வந்துடுவோம். காலையில் ஒருத்தர் மூஞ்சி நேரம் புகழ்வார், அந்த புகழ் வாங்கிட்டு ரோடை திரும்பிட்டு இருப்போம். நாதரி வீட்டில் சொல்லிட்டு வந்துருச்சு பாரு, கண்ணு எங்கேயோ வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது இழிவுபடுத்தப்பட்டுரும். அப்படியே நம்ம பல்பு அப்படின்னு ஆயிரும், சுருங்கிரும். அப்படியே பிரகாசமாக வந்துட்டு இருப்போம், அப்படியே டவுன் ஆயிரும். என்னடா 10 நிமிஷத்தில் ஃபேமிலியை இழுத்துட்டானே, மொத்த குடும்பத்தையும் இழுத்து செதைச்சிட்டு போயிட்டானே. அப்படி ஆத்திரம் வரும், அவன் போட்டு கிளம்பி போயிடுவான். டிராஃபிக்காக இருக்கும், நம்ம ரெட்டில் நின்றுருப்போம், அவன் கிரீனில் போயிடுவான், திட்டிட்டு போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த கண்ணியம் இழிவு பார்த்திங்கன்னா நொடிக்கு நொடி மாறிட்டே போகும். ஒரு துறையில் நம்ம பெரிய ஆளாக இருப்போம், அடுத்த துறையில் ஞான சூன்யமாக இருப்போம். ஒரு துறையில் போனால் நீங்கள் சொல்லுங்க முதல்லம்மா, அப்புறம் நம்ம இன்னொரு ஃபீல்டர் போய் சும்மா கொஞ்சம் நீங்கள் இருங்க அப்படிமா, நீங்கள் கொஞ்சம் வாய் மூடுங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் பேசாதீங்க அப்படிமா. அப்போ நம்ம கண்ணியம் பொசுக்குன்னு போயிடும். அப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது அப் டவுன் நடந்துட்டுருக்கு. நம்ம ஃபேமிலியில் பெரிய ஆளுன்னு பார்ப்பாங்க. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போய்ட்டுனா அங்கே நம்ம சின்ன ஆளாயிடுவோம். இங்கே குடும்ப தலைவர், அங்கே சாதாரண ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள். மரியாதை அந்தளவுக்கு இருக்காது. அதோட நம்மளோட அந்தஸ்தில் நிறைய பேர் வந்துடுவாங்க பெருசாக. அப்போது அது மாதிரி அல்லாஹ் பார்த்திங்கன்னா இதையும் அல்லாஹ் சொல்கிறான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். இது ஒரு நாள்லேயே நடந்துகிட்ருக்கும், மாறி மாறி நடந்துகிட்ருக்கும், செகண்டுக்கு செகண்ட் நடந்துகிட்ருக்கும். இதில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சிலரை கண்ணியப்படுத்தினா ஆரம்பிச்சுட்டா எல்லாம் கண்ணியப்படுத்திகிட்டே இருப்பான், அப்படிலாம் கிடையாது. சிலரை இழிவுபடுத்த ஆரம்பிச்சுட்டா எல்லாம் இழிவுபடுத்திகிட்டே இருப்பான், அப்படியும் கிடையாது. இந்த நிமிஷம் என்னை கண்ணியப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டான், இன்னொருத்தனை இழிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நிமிஷம் என்னை இழிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணிட்டான், இன்னொருத்தனை கண்ணியப்படுத்தணும்னு முடிவு பண்ணி. இப்போ நிரந்தரம் கிடையாது, இந்த ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கண்ணியம் இழிவு, கண்ணிய இழிவு மாறி மாறி கிடச்சிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு மிஸ்பேலன்ஸ் ஏற்பட்டுரும். தொடர்ந்து கண்ணியப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பாதிப்பு, தொடர்ந்து கண்ணியப்படுத்தி கொண்டே இருந்தால் நமக்கு பாதிப்பு. இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தொடர்ந்து இழிவுபடுத்திகிட்டே இருந்தால் பாதிப்பு, இதை ஒத்துக்குவாங்க. ஆமாம், தொடர்ந்து கண்ணியப்படுத்திட்டு இருந்தால் எப்படி பாதிப்பு, இது அதோட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், திமிர் ஏறிடும். தொடர்ந்து இழிவுபடுத்திகிட்டே இருந்தாலும் நமக்கு பாதிப்பு, நம்பிக்கை இழந்துடும். அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த சமநிலை நம்மளது மிஸ்பேலன்ஸ் ஆகும்போது அல்லாஹ் அதை சரிப்படுத்திடும். 4 பேர் நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க, எதுக்கும் ஆக மாட்டான்னு. உடனே நம்ம காதில் தேன் வாயிற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான், இவன் சிங்கமடா அப்படின்பா. என்ன மதிக்கிறவனும் ஒருத்தர் இருக்கிறான், நல்லா ஊரெல்லாம் தருதலை நாதரி. எனக்கும் அப்படி தான். சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். யார் எங்கே போனால் மதிக்க மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க.
அப்படி ஒரு அப்ரோச் இருந்துகிட்டே இருக்கும். இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் வந்து எதுக்கும் ஆக மாட்டான், அவன் இப்படி இப்படிம்பாங்க. அவ்வளோதான். ஓ, நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட எந்த ஒரு சிறப்பும் இல்லை, நம்மக்கிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, படிக்கலை, இது இல்லை, வறுமை இருக்குது, பெருசாக உடல் வலிமை இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படிங்கும்போது அப்படியே டவுன் ஆயிடுவோம். எப்போ எங்கேருந்து நல்லா ஒரு லிஃப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. நான் இதை சொல்லலை, யூடியூப்பை சொல்லலை. நான் பெரிய நியாமத்தாக பார்க்குறது வந்து இஸ்லாத்தை வந்து சொல்கிறேன். இஸ்லாத்தை பற்றிய புரிதல் வந்து எனக்கு எப்போ அது கிடச்சதோ, அது 2000 அந்த டைமில் எனக்கு புரிய வந்தது. அந்த டைமில் எனக்கு வந்து பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அல்லாஹ் பற்றி புரிஞ்சிருச்சு, இந்த உலக வாழ்க்கையுடைய அந்த ஃபிலாசபி புரிஞ்சிருச்சு. அப்போது இது எதுவுமே வந்து குறை கிடையாது, இங்கே இருக்கிறது எதுவுமே அருள் கிடையாது. இந்த விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் யாரையுமே பார்த்து எனக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரல. என்கிட்ட இருந்த அதே விஷயத்தை வச்சு அப்பவும் நான் வந்து மனநிறைவாக தான் இருந்தேன். இப்போவும் வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் இவ்வளோ தான் இருக்கிறத வச்சு இது இருக்க. நான் இன்னும் இதை பிடிக்கணும் அதை பிடிக்கணுங்கிற எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது. அந்த ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்கள்ல, ஒரு ஒரு உந்துதல்லே இருப்பாங்க. இது வந்து இது டார்கெட்டு, இது போகணும், சொந்த வீடு வாங்கணும், அதை பண்ணணும், அதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர அது வெறியாக எந்த காலத்துலேயும் அது கன்வெர்ட் ஆக விடலை. அது வந்து அல்லாஹ் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டேன். அது வந்ததுக்கப்புறமா அதில் பூரிச்சு போய் இவன்கிட்ட அது இல்லை என்கிட்ட இருக்குது, இவன்கிட்ட இது இல்லை என்கிட்ட இருக்குது, அது மாதிரி அப்படிலாம் கிடையாது. அது வந்து அல்லாஹ் வந்து அப்படியே அது பேலன்ஸ் பண்ணிட்டான். அதனால் அப்போ அது வந்ததுக்கப்புறம் நம்ம புரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் என்னுடைய ப்ளஸ் ஆச்சு. எது இஸ்லாமு என்னுடைய ப்ளஸ் ஆச்சு. அது ப்ளஸ்ஸாக ஆக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும், எப்பயுமே அது மைனஸே ஆகாது. ஒரு தடவை ஈமானை கொண்டு நம்முடைய ஸ்டேட்டஸ் வந்து வரையறுக்கப்பட்டுருச்சுன்னு வச்சிங்க, அந்த ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்துட்டு தான் போகும். அதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஹர் லஹஸா, ஒவ்வொரு நிமிடமும் மூமின்கு ஹே நை ஷான் நை ஆன் அப்படிங்கிற, ஒவ்வொரு நிமிடமும் மூமினின் அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கிறதுங்க. போன நிமிஷம் ஒரு மூமின் இருந்த இடம் வேறு, இந்த நிமிஷம் ஒரு மூமின் இருக்கிற இடம் வேறு. அவனுடைய ஈமான் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், அவனுடைய படித்தரம் உயர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஃபஜர் மட்டும் தொழுதுருக்கான், அப்போ ஒரு நேரம் தொழுதுருக்கான். 2 நேரம் தொழுது இப்போ அந்தஸ்து உயர்ந்துருச்சுல்ல, 2 வக்து தொழுதுருக்கேன்ல. அப்போ 3 ஆச்சுன்னா 3 ஆச்சு, 4னா 4 ஆச்சு, 10 வருஷம்னா 10 வருஷம் தொழுதுருக்கேன், 11 வருஷம்னா 11 வருஷம் தொழுதுருக்கேன். குரான் ஆயத்து வந்து நான் 10 வாட்டி படிச்சிருக்கேன், 100 வாட்டி படிச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்தஸ்து மூமின் வந்து அப்கிரேட் ஆகிட்டே போவோம். அவனுக்கு டவுன்ஃபாலே ஈமானில் வந்து கிடையாது. அப்போ இதை பலமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், இது வந்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து உயர்த்திக்கிட்டே போவான். அப்போது இது ஒரு விஷயமும் நமக்கு புரிஞ்சுக்கணும். கண்ணியம் இழிவு இது இருக்கு இல்லையா, இது வந்து அல்லாஹ் மாறி மாறி வர செஞ்சுட்டே இருப்போம். இப்போ இந்த கண்ணியம் இழிவுங்கிறத பெருசாக நம்ம டேமேஜாக எடுத்துக்கூடாது. சின்ன சின்ன கண்ணியங்கள், சின்ன சின்ன இழிவுகள், எல்லாமே இழிவு தான். ட்ரெயின் விட்டோம், அதுவும் இழிவு தானே. நொந்து போகிறோம்ல, சச்சம் மிஸ் ஆயிடுச்சு, காசும் போச்சு, டைமும் போச்சு, அடுத்து பிடிக்கணும். அப்படி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் போனால் லெஃப்ட்டில் டீல் பண்ணுவாங்க, உட்கார் போய் தள்ளி போ, இங்கே உட்காந்து ஆல்ரெடி அங்கே சீட்டு போட்டு உட்காந்துட்டு இருப்போம். அவன் வந்து அங்கே போனால் இழிவுபடுத்தப்படுவோம். நம்ம வச்சுருப்போம் ஏசி டிக்கெட்டு, வேலைக்கு ஆகலையா, வேறு ட்ரெயின், இது வேறு ட்ரெயின், வேலைக்கு ஆகாது. நீங்கள் என்ன தான் பெரிய கண்ணிய வேலையாக ஆள் இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா உட்காந்து லெஃப்ட்டில் டீல் பண்ணுவாங்க. உங்கள் தராதரம் என்னன்னு புரிஞ்சிடும். இதெல்லாம் புரியறத விட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாயாக அறியப்படுவோம், அல்லது ஒரு நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஒரு பாப்புலரோ அன்பாப்புலரோ செலிப்ரிட்டியோ நான் செலிப்ரிட்டியோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீன்தாரி, ஒரு பெரிய ஆள், இவர் கொஞ்சம் பெரிய சேவை ஆட்டிட்டார், அதை பண்ணார், இதை பண்ணார், இதெல்லாம் அடிபட்டு போகணுன்னா மக்காவுக்கு போனீங்கன்னா போதும், சீன்றதுக்கு உங்களுக்கு நாய் இருக்காது. அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் நமக்கு இது இருக்கும், யாரும் அல்லாவுடைய வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அல்லாவுக்காக நான் ஒருத்தன் தான் களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வரும். நீங்கள் அறம் போனீங்கன்னா அல்லாவுடைய பேரை சொல்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கிற அந்த இது வந்துடும். இதில் நான் ஒன்றுமே கிடையாது, நான் வந்து ஒரு 500 சம்பாதிக்கிற கடையை விட்டுட்டு வந்திருக்கேன், இவன்லாம் 5 லட்ச ரூபா டெய்லி ஒர்த்து, அதை விட்டுட்டு அவன் வந்திருக்கான், அதே வெள்ளை துணி போட்டு எனக்கு முன்னாடி அவன் ஓடிட்டுருக்கிறான். அப்படி பார்க்கும்போது நம்ம தராதரம் என்னன்னு வரும். அதனால தான் ஹஜ் உம்ராவுக்கு வந்து எல்லாம் அரைச்சிடணும். எதுக்குன்னா அந்த அந்த திமிரெலாம் அடங்கிடும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜமாத்தோடைய தலைவர் இருப்பான், அவனை யாருமே கண்டுக்க மாட்டான்.
இங்கே பார்த்தோம்னா எப்படிமா அப்துல் பாசித் புகாரி வர்றாரு, சம்சுதீன் காசிமி வர்றாரு, அவர் வர்றாருமா. அவர்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தவா பண்ணிட்டுருப்பாங்க. தாரிக் ஜமீல், மௌலானா தாரிக் ஜமீல் இருப்பார். என்ன இஸ்ரார் அஹமது, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. ஜாகிர் நாயகம் இருப்பார். யாரும் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பாங்க. அது தராதனம் என்னன்னு புரிஞ்சிடும். அதனால் அது கண்ணியப்படுத்துகிற அங்கே போனீங்கன்னா எல்லா இழிவும் அங்கே வந்துடும் நமக்கு. ஜாகிர் நாயகே வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஆள், நான் வந்தால் ஒரு 100 பேர் வரான்னு பார்த்தா யாருமே வர மாட்டாங்க. ஒரு செல்ஃபி கூட எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த காவாவை தான் செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. யாரும் வந்து மகாம் இப்ராஹிம் எடுப்பாங்க, சம்சம் தண்ணி எடுப்பாங்க, தண்ணி கேனை கூட எடுப்பாங்க. அங்கே தண்ணி கேனுக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷனுங்களுக்கு யாருக்குமே அங்கே கிடையாது. அங்கே தராதரம் உணரணும் அப்படின்னா அங்கே இடத்துல போகணும். யாருக்கெல்லாம் வந்து நான் வந்து பெரிய பிரச்சார பீரங்கி அப்படின்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஊசி போன பட்டாசுங்கிறது அந்த இடத்துல அங்கே நம்ம பாட்டம் வந்து நம்ம கால் வந்து பூமியில் படணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் படணும். படும்போது ஸ்டப்புன்ட்டு நமக்கு பீஸ் போயிடும். அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது யாருனாலுமே சொல்ல முடியாது. ஏன்னா போன ஆளுங்களுக்கு தெரியும். அது போகணுன்னு சொல்லலாம். என்ன பெருசாக அது நம்ம தெரியும். போட்டிங்கன்னா அங்கே மாய உலகத்தில் போன மாதிரி ஆயிரும். அந்த வைப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட அங்கே போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த பரபரப்பான வாழ்க்கையோடு அவங்களால மெர்ஜே ஆக முடியாது. எல்லாத்தையும் அங்கே வந்து நின்று யாருக்காவது ப்ராப்பர்ட்டிக்கு வாங்கணுன்னா அங்கே நின்று சைன் வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருவோம். எடுத்துக்கிறியா, வாங்கிக்கோ எனக்கு வேணான்ட்டுருவான். பேனாவும் டாக்குமெண்ட்டோடு அங்கே போனீங்க அப்படின்னா எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம். வேணாம், யாருமே வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுவோம். அப்போ இதில் அல்லாஹ் வந்து கன்க்ளூஷனாக இந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாடியர்களும் ஆட்சியை கொடுக்குறான், நாடியர்களும் பறிச்சுக்கிறான். நாடியர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியர்களை இழிவுபடுத்துகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன. நன்மைகள் அனைத்தும் உன் கைவசம் உள்ளன, நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் உடையவன். இப்போ இந்த இடத்துல எல்லா நன்மைகள் அனைத்தும் உன் கைவசம் உள்ளன அப்படின்னு இருக்குல்ல, இந்த வேர்டுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் கொடுக்கலாம். பி அதிகில் ஹைர் அப்படின்னா எல்லா நன்மைகளும் அவன் கைவசம் உள்ளன, அதே மாதிரி அவன் புறத்திலிருந்து வருவது எல்லாமே நன்மையானது. அப்போது இந்த கண்ணியம், அதாவது ஆட்சி கொடுக்கறது எது யார்? அல்லாஹ். அது யார் கையில் இருக்குது? அல்லாஹ் கையில் தான் இருக்குது. ஆட்சி எடுக்கிறது யார்? அதுவும் அல்லாஹ். அது யார் கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. கண்ணியம் கொடுக்கறது யார் கையில் இருக்குது? அல்லாஹ்விடத்தில். கண்ணியம் எடுப்பது, இழிவுபடுத்துவது அதுவும் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அப்போது இது எல்லாமே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் புறத்திலிருந்து வரும் அனைத்தும் நன்மையானதுங்கிறான். அப்போ என் கையில் இருக்கிறது பி அதிகில் ஹைர், என் கைவசம் உள்ளது அனைத்தும் நன்மைங்கிறான். அப்படி பார்த்தா ஆட்சி நமக்கு எடுத்தது, நம்மகிட்ட பிடுங்கினது நல்லதா இல்லையா? நல்லது. ஏன் ஒரேடியாக பிஸ்னஸ்ன்னு ஓடிட்டே இருக்கிற, போயிட்டே இருக்கிற, பிஸ்னஸே துணியான் இருக்க. இப்படியே இருந்தேன்னா நீ அடுத்தடுத்த டார்கெட் நோக்கி நீ போயிட்டே இருப்ப. அதில் நீ உண்மையான உன்னுடைய நோக்கத்தை நீ மறந்துடுவ, தொலைச்சிருவ. அப்போ பிஸ்னஸ் தான் உனக்கு பெரிய இது அப்படின்னு நினைக்கும்போது அந்த பிஸ்னஸுக்கு என்னை நம்பி தாங்க இந்த பிஸ்னஸே இருக்குது அப்படின்னா உன்னை நம்பி அந்த பிஸ்னஸ் இல்லைன்னு நல்லா உடைச்சானா அது நமக்கு செய்கிற நன்மை. ஏன் அது இங்கே உடஞ்சா நமக்கு கயிறு, அது போய் மறுமையில் உடஞ்சா கை சேரும், நஷ்டம். ஏன்னா இந்த உலகம் இது நம்மளை வந்து இழுத்துட்டு போயிடும். அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த வீணும் விளையாட்டுங்கிறான். ஏன் விளையாட்டில் டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் காலையில் 6 மணிக்கு போவோம், சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கே வருவோம். காலையில் சாப்பிட்ருக்க மாட்டோம், மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்டோம். சும்மா அங்கே ஒரு மாங்காய், நெல்லிக்காய் இதுலேயே ஓடிட்டுருக்கும். தண்ணி இதுலேயே ஓடிடும். கிரிக்கெட் விளாடுவோம் சின்ன வயசில் அப்படி விளாடுவோம். டைம் போகிறதே தெரியாது. இந்த உலகமும் அப்படி தான், டைம் போகிறதே தெரியாது. திரும்பி பாருங்கள், என்றைக்காவது எங்கேயாவது போகும்போது நம்ம வயசு கேட்கும்போது தான் நமக்கே தெரியும். என்னடா இப்போ தான் 28ன்னு, என்னடா அடுத்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்குள்ள 38ங்கிறான். பேசிகிட்டே இருக்கும், 40 ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சுடா கேமு, முக்கால்வாசி முடிச்சிட்டோம். சூலா சொன்ன கணக்கு பார்த்தா இன்னும் ரொம்ப டைம் வந்து டெட்லைன் வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மடித்து கட்டிட்டு வேலை செய்யணும். இல்லைன்னா டைம் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கும், ரொம்ப லூஸ் பண்ணிடுறோம். இன்னும் எல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் தான் ரியலைஸே பண்ணுறான் மனுஷன். அது சிலருக்கு வந்து இளமையில் எல்லாம் பாக்கியத்தை கொடுத்துறான். ஆனால் ஆவரேஜாக இந்த உலக வாழ்க்கையில் தொலைஞ்சு போனவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோக்கத்தை வந்து தேடுற ஒரு இடம் பார்த்திங்கன்னா 40 வயசு. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எதெல்லாம் பெருசாக தெரிஞ்சது எல்லாமே சின்னதாக. வாழ்க்கையின் லட்சியமே எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துறது தான். வாழ்க்கையின் லட்சியமே என் மனைவியை சந்தோஷப்படுத்துறது தான். வாழ்க்கையின் லட்சியமே எனக்கு வந்து இந்த இலக்குகள் அடையிறது தான்.
சொந்தக்காரங்க மத்தியில் நான் சொந்த வீடு காட்டணும் வாங்கினப்பறம் ஒன்றுமே தெரியாது. என்னடா எவனும் கண்டுக்க மாட்டான். அந்த ஒரு நாள் மட்டும் ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக புகழ்ந்தாங்க. அதோடு போச்சா கிக்கு சப்புன்னு இறங்கிடும். அப்போ பர்பஸ் ஆஃப் லைஃப் வேறு எங்கேயோ போகுது. எதெல்லாம் பர்பஸ்ன்னு நினச்சோமோ அதெல்லாம் மீனிங்லெஸ்ஸாக போகுது. இந்த 40 வயசில் எல்லாமே திகட்டும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் அந்த முறுக்கு இருக்காது. இந்த உடல் இன்பங்கள் இது அப்புறம் அந்த வெரைட்டியாக சாப்பிட்றது எல்லாமே நமுத்து போயிடுது. எல்லாம் நமுத்து போய் கடைசியாக என்ன ஆயிரும், லிமிட்டாக தான் சாப்பிட்ணும், லிமிட்டாக தான் என்ஜாய் பண்ணணும், எல்லாமே லிமிட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ லிமிட்லெஸ்ஸாக எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபீல்டு மட்டும்தான் லிமிட் இல்லாத என்ஜாய்மெண்ட். எது? ஈமான் தான். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஈமானை வந்து நீங்கள் கெயின் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்பம் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறேன், எல்லாமே அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய கைவசத்தில் உள்ளது எல்லாமே கயிறு தான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்கும்போது அல்லாஹ் வந்து நமக்கு தீங்கு நாடிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவும் கயிறு தான், நல்லதுக்கு தான் நாடியிருக்கான். என்ன விஷயம், நம்மளை வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு, நம்மளை நாம் ஒரு மறு ஆய்வு செய்வதற்கு, நம்ம போயிட்டுருக்கிற பாதையை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரீகால் பண்ணுறதுக்கு, ஒரு வேல்யூஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு காரணமாக ஆக்கிறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரணும். இது வரல அப்படின்னா பிரச்சனை. வரலைன்னா நம்மளை அல்லாஹ் கை விட்டுட்டான்னு அர்த்தம். யாருக்கு வராது அப்படின்னா கைவிடப்பட்டவர்களுக்கு வராது. அவன் பாட்டுக்குன்னா அப்படியே போயிட்டே இருப்பான். அவன் வண்டி வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். இந்த வசனத்துடைய கடைசி பகுதியில் எல்லாம் என்ன சொல்கிறான், நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன். உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளும் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு கீழ் தான் இருக்குது. நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் விஷயமாக இருக்கட்டும், வெளிப்புற அழுத்தங்களாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், சூழ்நிலை மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, நம்மளை எதெல்லாம் பாதிக்குதோ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து தான் வருது. அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் இயங்குது. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கவனத்தில் இருக்குது. இங்கே என்ன சொல்லிட்டான் அல்லாஹ், என்கிட்டருந்து வர்றது எல்லாமே உனக்கு நன்மை தாங்கிறான். ஒரு ஈமான் நமக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு வர்ற எல்லா துன்பங்களும் நல்லது தான். அதில் நமக்கு கயிறு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நோய் வருது, அப்போ உட்காந்து அல்லாஹ் நீங்கள் அதிகம் தஸ்பீ பண்ணுறீங்க. நோய் வராமல் இருந்தால் நீங்கள் தஸ்பீயை பண்ணவே மாட்டீங்க. இப்போ எனக்கு நோய் நல்லது செஞ்சுதா கெட்டது செஞ்சுதா? நல்லது தான் செஞ்சுது. இப்போ என் இடம் எடுத்துங்க, என்னால் ஃபோன் பார்க்க முடியல. என்னால் ஃபோன் ஸ்க்ரீனு 10 நிமிஷத்துக்கு மேலே 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. இல்லைன்னா நான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பேன். நியூஸுங்கிற பேரில் பார்ப்பேன், செய்தின்னு பார்ப்பேன், நாட்டு நடப்புன்னு பார்ப்பேன், இல்லை வேறு எதுவும் பார்ப்பேன். நான் ஒரு நல்ல விஷயம் பார்ப்பேன், ஒன்று தேவையில்லாத விஷயம் பார்ப்பேன். ரொம்ப கெட்ட விஷயம் எதுவுமே பார்க்க மாட்டோம்னு வச்சுங்க. ஆனால் தேவையில்லாத விஷயம் நிறைய பார்ப்போம். தேவையில்லாத விஷயம், நமக்கு அது பயன் தராத விஷயம் பார்ப்போம். இப்போ என்ன ஆச்சு, நான் செய்கிறது எதுவுமே பயன் தராத விஷயங்கள் இப்போ நான் செய்யலை, சும்மா இருக்கிறேன். அது கூட எனக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம ஆழமாக யோசிக்கிறதுக்கு நமக்கு பயன் ஆகுது, யூஸ் ஆகுது, கவனிக்கிறோம். அது வரைக்கும் கொடுக்காத முக்கியத்துவம் சில விஷயங்களுக்கு கொடுக்குறோம், சில விஷயங்கள் உட்காந்து பார்க்குறோம். ஹெல்த்தோட அருமை புரியுது. அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த ஒரு அவேர்னஸ் வருது. இது எல்லாமே பார்க்கும்போது அல்லாஹ் வந்து நமக்கு எல்லாமே நல்லதுக்கு தான் கொடுக்குறான். ஆனால் அது ஃபஸ்ட்டு வரும்போது என்ன நினைக்கிறோம், நமக்கு பாதிப்பு, இது நமக்கு தீங்கு வந்துருச்சு. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக வந்தது அல்லாஹ்கிட்டேருந்து வந்த எதுவுமே தீங்கு கிடையாது. இதுதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துலையுமே அல்லாஹ் சொல்கிறான், ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், வாசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீங்க, மேலோட்டமாக பார்த்து அதை வெறுப்பீங்க. வாசா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். ஒன்றை நீங்கள் விருப்பமானதாக நினைக்கலாம், ஆனால் அதுவோ உங்களுக்கு தீமை தருவதாக இருக்கும். ஒன்றை நம்ம விரும்புகிறோம், அது ஆரோக்கியத்தை நம்ம விரும்புகிறோம், நோயை வெறுக்கிறோம். ஆனால் நோய் வந்து நல்லது பண்ணிருச்சு. ஆரோக்கியம் வந்து என்னை வந்து வழிகேட்டில் கொண்டு போச்சு, அல்லது அல்லாஹ்வை மறக்க வச்சது, ஓட வச்சது, என்னை பிஸ்னஸில் ஓட வச்சது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபேக் வரும், என்ன ஜஸ்டிஃபை நிறைய பண்ணுவோம். ஏன்னா மனுஷன் எப்படின்னா, தான் எடுத்த முடிவு தப்புன்னு அவன் சொல்லவே மாட்டான். அவன்கிட்ட அது ஒரு குதர்க்கமான புத்தி. அதில் மூமின்கள் சுதாரிச்சிருவாங்க. ஈமான் பலவீனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தான் எடுத்த முடிவுகளை பரிசீலனையே பண்ண மாட்டாங்க. நான் எடுத்ததே சரி,
சரியாக இருக்க போய் தான் எடுத்திருக்கோம். அது என்ன மறுபடியும் இன்னொரு வாட்டி செக் பண்ணுறது? அது செக் பண்ணால் கூட டபுளாக கன்ஃபார்ம் தான் ஆகும். எப்படி 2வது வாட்டி செக் பண்ணால் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுவோம். அப்புறம் எப்படிம்மா ஃபேமிலிக்காக உழைக்கிறேன் இதுக்காக வரைக்கும்மா, ஃபேமிலி போய் டைவர்ஸ் கட்டு நிற்கும். அவனும்மா நன்றி கெட்ட நாய். ஏன்னா ஃபேமிலின்னா ஃபேமிலி சொல்லி தான் உழைச்சேன்னா ஃபேமிலிக்காக இன்னும் ஃபேமிலி படி நிற்கிது. அப்போ நான் ஃபேமிலியை விட்டுட்டு இருப்பேன். இன்னும் உன் போதைக்கு இவங்கெல்லாம் ஊருக்கு ஆக்கியிருக்கா. அதான் உனக்கு இது செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சால் உன் வெறி பிடிச்சி வேறு ஏதோ ஒரு ட்ரிகராகி நீ செஞ்சிட்டு இருக்கிற. நீ எதுக்கு ட்ரிகர் ஆனா நீ தான் சொல்லணும். நீ தான் ஒத்துக்க மாட்டியா எதுக்குமே. உனக்கு கேட்குற மாதிரி உனக்கு லாக் பண்ணி கேட்குறவன் மருமையெல்லாம் நிற்பாட்டி கரெக்டாக கொக்கிய போடும்போது நீ சொல்லுவ, இல்லை 4வது படிக்கும்போது ஒருத்தன் இப்படி சொன்னான் அப்படிமா, அதுக்காக நான் ஓடுறேம்மா. என் பக்கத்தில் ஒருத்தன் சொன்னான் என்னால் முடியுமா அப்படின்னா, எனக்கு என்ன முடியும்னு காட்டுறேன் பார் அப்படிங்கிறதுக்காக நான் ஓடுறேம்மா. அதுதான் இருக்கும். ஆனால் அது சொல்ல முடியுமாம்மா மார்க்கெட்டில்? என்ன ஒருத்தன் இப்படி அசிங்கமாக பேசிட்டான் அதுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன்ட்டு இருக்கவே இருக்குது. பொண்டாட்டி பிள்ளை கொண்டாந்து நீ பாட்டி அவங்களுக்காக உழைக்கிறோம்மா. பொண்டாட்டி கேட்க ஒரு மிக்சி வாங்கி கொடு. சும்மா இருக்கிறதுக்கா மிக்சியாம்மா மிக்சி. வெளியே போய் பொண்டாட்டி பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு தான் உழைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ இதில் எல்லாம் சொல்கிறேன் பாருங்க, வல்லாஹு யாலமு வான்தும் லா தாலமு. அல்லாவே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீங்க. நம்ம வெளிப்படையான விஷயத்தை வச்சு பார்ப்போம், அப்சர்வ் பண்ணுவோம். நமக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தீங்காக இருக்கும். நம்ம விரும்புகிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகும். சில விஷயங்கள் போகும். சில இடங்களில் மீட்டிங் பேசணுன்னு ஆர்வமாக போகும். அது திடீர்னு அந்த மீட்டிங் கேன்சல் ஆச்சு, அதாச்சு. பின்னாடி யோசிச்சு பார்த்தா அந்த மீட்டிங் கேன்சல் ஆனது நல்லது. பின்னாடி தெரியும், ஆஹா இந்த சைத்தான் கூப்பிட்டு மீட்டிங்கு போயிருந்தேன்னா இது எனக்கு பாதிப்புல ஏற்படுத்தியிருக்கும். நல்ல வேலை அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை அந்த முடிவு எடுக்க வச்சான். நல்ல வேலை அந்த நேரத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு, இல்லைன்னா கமிட் ஆகிருப்பேன். நல்ல வேலை எனக்கு அல்லாஹ் தடுத்துட்டான். நான் நினச்சேன் அது சரின்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஒரு வாய்ப்பு போச்சேன்னு நினைப்பேன். அப்புறம் பார்த்தா அல்லாஹ் காப்பாற்றியிருக்கான். நம்மளை வச்சு ஒரு தீமை அங்கே தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அதுலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான் அப்படிங்கிற அந்த புரிதல் ஸோ அது மாதிரி நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா, அவன் அல்லாஹ் நமக்கு கேர்டேக்கராக ஆயிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அதில் நன்மை இருக்குன்னு நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு போகணும். இது பிலீவ் பண்ணிட்டு இதுதான் உண்மையும் கூட. இது ஏதோ இது நடக்கிறது ஏதோ நடக்கும், நம்ம ஒன்று நினச்சிக்கலான்னு அப்படி இல்லை. இதுதான் ஃபேக்ட். குர்ஆன் இதுதான் சொல்லுது. ஏன் அவன் கையில் இருக்கிறது எல்லாமே நல்லது தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன அதிகாரம், மேன்மை, ஆதிக்கம், கண்ணியம், செல்வம் இது எல்லாமே சிறந்ததுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு ஒரு நேரத்தில் நமக்கு அது தீமை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் அது நமக்கு கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது. ஒரு உளவியல் ஆய்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் நாம் 30,000க்கும் அதிகமான சிந்தனைகள், முடிவுகள் எடுக்கிறோம். 30,000 முடிவு எடுக்கிறோம். நமக்கே தெரியாது. இப்படி ஒரு கை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 5 விரல் இது சுருக்கணும்னு ஒரு முடிவு, இது பிடிக்கணும்னு ஒரு முடிவு, இது இப்படி வைக்கணும்னு முடிவு, இங்கே வைக்கணுங்கிறது ஒரு முடிவு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம 30,000 முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். அப்போது ரசூலா சொல்கிறாங்க தெரியுமா, இவ்வளோ பாவ மன்னிப்பு கேளுங்க, 100 தடவை இஸ்திக்ஃபார் கேளுங்க. அதெல்லாம் பண்ணும்போது நான் ஒரு நாளைக்கு 100 பாவமாக பண்ண மேலேயே பண்ணியிருப்போம். ஏன்னா 30,000 முடிவு எடுக்கிறோம். ஒரு சிந்தனை வருது, அவனை பார்த்தாலே அப்படின்னு அப்போ கட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ சிந்தனைகள் செயல்களாக நம்ம வடிவம் கொடுக்குறோம். செயல்களை போட்டு அதை க்ரஷ் பண்ணுறோம். எவ்வளோ அபத்தமாக பேச தோணுது, அதை பேசுகிறது இது பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ 30,000 முடிவுகளில் எத்தனை முடிவு நம்ம தவறாக எடுப்போம். அதனால தான் ரசூலா என்ன பண்ணுறாங்க பாருங்கள், துவா பாருங்கள் எப்படி கேட்குறாங்க. சில துவாக்கள் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பு வரும். இப்படி இவங்களால் துவாவை ஒரு துவா இவங்களால் உருவாக்க முடியுது. ஒரு துவா பாருங்க, ரசூலா எப்படி சொல்கிறாங்க, கண் இமைக்கும் நேரம் கூட என்னை என் பொறுப்பில் விட்டு விடாது. நம்ம ஊருக்கே பொறுப்பெடுக்கிறது தான் நமக்கு விரும்பும். உலகத்துக்கே பொறுப்பெடுத்தாலும் என்ன சொல்கிறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், என்ன அவர் என்ன சொல்கிறாரு, என்ன என் பொறுப்பில் விட்டுறாத. எவ்வளோ நேரத்துக்கு? கண்ணிமைக்கும் நேரத்திற்கு என் பொறுப்பில் என்னை விட்டுறாரு.
விளங்காமல் போயிடுவேன். இதுதான் உண்மை. அப்போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே அல்லா இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், அல்லாவை சார்ந்து இருந்துட்டோம், அல்லா நம்மளை வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போக போகிறான். டிரைவிங் சீட்டில் அல்லா உட்காந்துட்ருக்கான், எனக்கு என்ன கவலை, நான் பேக் சீட்டில் தானே இருக்க போகிறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்தால் தானே பிரச்சனையே, வண்டி மோதுமா மோதாதாங்கிறது. நம்ம எப்போயுமே பேக் சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஐ மாஸ்க்கை போட்டுட்டு படுத்துக்க வேண்டியதான். மீதி எல்லாம் ஆட்டோ மோட்டில் எல்லாம் வந்து இயக்கி கொண்டு போவோம். அப்போது இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் விரும்புகிறதெல்லாம் நல்லதாயிடுது. நம்ம கெட்டதுன்னு நினைக்கிறது எல்லாமே நமக்கு கெட்டது கிடையாது. அப்போது எந்த ஒரு விஷயமும் வந்து நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோம்னு வச்சுங்க, அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது வேணால் நம்மளால் அது முடிவு பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து அது என்ன நடந்ததுன்னு கவனிக்க முடியாமல் போயிடும். கொஞ்சம் தள்ளி நின்று 1 மாதம் அல்லது 5 நாள் 20 நாள் தள்ளி நின்று அப்படி பார்க்கும்போது அதனுடைய விளக்கம் வந்து நமக்கே புரிய ஆரம்பிக்கும். ஆமாம், இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நடந்த விஷயம் நமக்கு நல்ல விஷயம், இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நடக்கவிருந்தது நமக்கு கெட்ட விஷயம். நம்ம அவசரப்படுமா. அதனால் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எப்பயுமே சில பெரிய முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா தள்ளி போட்டணும். நல்ல எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பொங்கி வளைஞ்சிட்ருக்கு, உற்சாகமாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும், செய்யக்கூடாது. நான் வந்து சொல்கிறது சில பெரிய விஷயங்கள் சொல்கிறேன். பெரிய ஆஃபர்ஸ் ஏதோ வருது, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நிதானம் ஆகிக்கணும். டக்குன்னு போய் எதையுமே போய் பாஞ்சு பிடிச்சிடக்கூடாது. ஒரு பெரிய கமிட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பெருசாக ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய ஒரு முடிவுகள் மேஜர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கணும். டைம் எடுத்துகிட்டு அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து அதில் கிளாரிட்டி கொடுத்துரும். இது ஒரு முக்கியமான மேட்ரு. கடைசியாக அல்லாஹ் வந்து கஹஃபில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த சொல்லணும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது தான் நமக்கு சேஃப். எப்போ நம்ம அல்லாஹ்வை விட்டு நம்ம கனெக்ஷன் வந்து கட் பண்ணிக்கிறோமோ அது நமக்கு எப்போவுமே பாதிப்பு ஏற்படும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலைக்கு வேணால் நமக்கு அது கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஒரு சூழ்நிலை வரும்போது நில குலைஞ்சு போயிடும். இப்போ இந்த அவர் என்ன சொல்லுவார், இந்த நம்பிக்கை பேச்சாளர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துருக்கான். உலகத்துக்கே தன்னம்பிக்கை சப்ளை பண்ணிட்டு அவனுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கான். நிறைய அந்த தத்துவ மேதைகள் இல்லையா, ஃபிலாசபர்ஸ் பெரிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைத்தியமாய் செத்துருக்கான். இந்த நாத்திகர்கள்லாம் நிறைய பேர் பெருசாக மக்களை வந்து உத்வேகப்படுத்தினவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூளை குழம்பி போய் செத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அல்லாஹ்வோட தொடர்பு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நேரத்தில் வேணால் நீங்கள் உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு டவுன்ஃபால் வரும்போது அப்படியே கொலாப்ஸ் ஆகி டெஸ்ட்ராய் ஆகி அழிஞ்சு போயிடும். இது மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து அல்லாஹ்வோட கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா ஸ்டேபிளாக இருக்கும். இதுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், எவர்கள் தம்முடைய இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைக்கின்றார்களோ அவர்களுடன் சேர்ந்து இருப்பதை போதுமாக்கி கொள்வீரார். யாரை சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யார் தம்முடைய இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும், இதுக்கு மீனிங் என்ன, காலையில் மாலையிலன்ட்டு இல்லை, எந்நேரமும் எல்லா நிலையிலும் எந்த முடிவுகளும் அல்லாவை சார்ந்தே, அல்லாஹ் மேலே தவக்குள் வச்ச, அல்லாவிடத்தில் ஒப்படைச்ச, எல்லாத்துக்குமே அல்லாவை எதிர்பார்த்து அல்லாவை அழைக்கின்றார்கள். எந்நேரமும் அல்லாவை அழைச்சிட்டே இருக்கிறவங்க, எல்லாம் இதில் வழிகாட்டு, எல்லாம் எனக்கு வழிகாட்டு, இப்படி இருக்கிறவங்களுக்கு இவர்களுடன் சேர்ந்து இருப்பதை போதுமாக்கி கொள்கிறார். இப்போ நம்முடைய தோழர்கள் இந்த மாதிரியான ஆட்களோடு நம்ம அமைச்சிக்கணும். அல்லாவுடைய சிந்தனையை தரக்கூடியவர்கள், அல்லாவுடன் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான சபைகள் நம்ம ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரியான ஆட்களோட கமிட்டடாக வச்சுக்கணும். இது அல்லாஹ் என்ன சொல்கிறோம் அடுத்து பாருங்கள், உலக வாழ்வின் அலங்காரத்திற்காக உமது கவனத்தை ஒருபோதும் அவர்களை விட்டும் திருப்பி கொள்ள வேண்டாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆகும் இந்த மாதிரி ஆட்களோடு சேர்ந்து இருக்கிறது. என்ன, இவங்க உலக அலங்காரத்தை பெருசு பண்ணி காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களோடு இருந்தால் உலக அலங்காரம் நமக்கு வந்து கிடைக்காது. நமக்கு இவர் தெரியும் அவர் தெரியும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆள் இருக்கணும், ஒரு எம்எல்ஏ இருக்கணும், ஒரு அமைச்சர் இருக்கணும், அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கணும், ஒரு பணக்காரர் இருக்கணும், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கணும், ஏதோ ஒரு செலிப்ரிட்டி இருக்கணும். இவரெலாம் தெரியும் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமை. அது வந்து நம்ம அவர் வந்து நம்ம ஊர் வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவார்.
நான் அங்கே போனால் அவர் வீட்டில் தான் தங்குவோம். இதெல்லாம் நமக்கு பெருமை. அப்போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன அட்வைஸ் பண்ணுற பாருங்க, உலக வாழ்வின் அலங்காரத்திற்காக உமது கவனத்தை ஒருபோதும் இவர்களை இந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டு நீங்கள் வேற பக்கம் போயிடாதீங்க. இது மாதிரியான ஆட்கள் பின்னாடி அல்லாஹ் மறந்து இருக்கிறாங்கல்ல, அந்த ஆட்களிடம் போயிடாதீங்க. அது யார் அந்த ஆட்கள் பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான். மேலும் யாரை நம்முடைய நினைவை விட்டு மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றோமோ அவர்களின் சொல்லை ஒருபோதும் பொருட்படுத்த வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி ஆட்கள் யாருங்கிறது நான் சொல்கிறேன். நம்பர் 1 அவங்களுடைய அடையாளம் என்ன? அல்லாவை நினைவு கூற மாட்டார்கள், அல்லாவை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்ல மாட்டார்கள். நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் எயின் பண்ணோம், நாங்கள் சம்பாதிச்சோம், இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது, இது யாருமே அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. எல்லாம் நாங்கள் எங்களால் நாங்கள் உழைச்சி பலன், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணோம் அப்படிமா. இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அவர்களுடைய சொல்ல நீ ஒருபோதும் பொருட்படுத்த வேண்டாம். இவங்க பெருசாக அவங்க தாட் புட்னு இருப்பாங்க. இவங்க தான் கொண்டாந்து இப்ளீஸும் அவங்களுடைய அந்த ஏஜென்ட்ஸும் கொண்டாந்து அவனை ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து இவங்கள தான் நிப்பாட்டுவான். இவங்க போனால் இவங்களுக்கு பெரிய மரியாதை இதெல்லாம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒரு ஆளே கிடையாது, இவங்களோட கான்டாக்டே வச்சுக்காத, நான் இவங்க மண்டையை மழுங்கடிச்சு வச்சுருக்கேன், இவன் என்ன என்னை மறக்கிறது, நான் அவனை வந்து என்ன நினைவு கூறாமல் நான் தடுத்து வச்சுருக்கேங்கிறான். நான் அவனுக்கு கொடுத்த சாபம் என்னை நினைவு கூற. அல்லாஹ்வை நினைவு கூறுறது நமக்கு அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட்டு. அல்லாஹ்வுக்கு நம்ம உழைப்பது அவன் நமக்கு போடுற பிச்சை. நம்ம நினச்சிக்குவோம் நிறைய. அந்த சில பேர் ரொம்ப பாருங்க, அந்த துவா கேட்பான் லாகிட்டா அதான் சொல்லுவாங்க, 5 நேரம் தொழுதுட்டு அவனுக்கு ஏறிடும் பாருங்க திமிரு. திடீர்னு ஏதோ சிரமம் வரும், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வந்துடும். நான் என்ன குறை வச்சேன் அல்லாவுக்கு? நான் என்ன குறை வச்சேன்? தொழுலியா, தர்மம் இல்லையா, நான் என்ன குறை வச்சேன் அப்படிமா. இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் நான் பார்த்துருக்கேன். இப்படிலாம் பேசுவோம், நான் என்ன குறை வச்சேன், எனக்கு இப்படி ஒரு சிரமம் வந்துச்சு அப்படிமா. இது வந்து ஏதோ அல்லாஹ் வந்து இவங்க வந்து சர்வ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறேன். ஏதோ அல்லாஹ்வுக்கு வந்து இவங்க ஏதோ உபகாரம் செஞ்சுட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அல்லாஹ் நினைவு கூறுறது அல்லாஹ் நமக்கு செஞ்ச உபகாரம். அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை நாம் ஒரு செலவழிக்கணும், ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுறது இவங்க பெரிய உபகாரம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த செலவழிக்கிற அந்த அறிவை கொடுத்தது, செலவழிப்பதற்கான அந்த காசு கொடுத்தது, அந்த காசு நமக்கு மேலதிகமாக இருக்க செஞ்சது. உபரியாக இருக்க போய் தானே செஞ்சோம். சோத்துக்கு இருந்த காசு எடுத்து யாரும் கொடுத்துடல, இல்லை இருக்கிற வீட்டை விற்றுட்டு யாரும் கொடுக்கல. இருக்கிறது ஒரு வீடு இருக்குது, கூடுதலாக ஒரு காசு இருந்துச்சு, அதுதானே கொடுத்தோம். அது அப்படி தான் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அதுதானே பண்ணிகிட்ருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியும் சஹாபாக்கள் மாதிரியும் இருக்கிறத விட்டுட்டு யாராவது தோலை துண்டில் போட்டு வெளியே வந்திருக்கோமா? அப்போல்லாம் யாரும் வரல. அப்போ மேலதிகமாக இருந்துச்சு, இப்படி செலவு பண்ணால் இதோட ப்ராஃபிட் கிடைக்குங்கிற ஒரு புரிதலும் எல்லாம் கொடுத்தான். இதோட பயங்கரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த அட்வான்ஸ் கொடுத்தான். கொடுக்கறதுக்கு விசாலமான உள்ளத்தை கொடுத்தான், அந்த செல்வத்தை கொடுத்தான். இது அல்லாஹ் போட்ட பிச்சை, இது நமக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் இவனெல்லாம் என்ன பண்ணிட்டான், மறதியில் ஆழ்த்தி வச்சுட்டு. ஏன் நீ எல்லாம் எனக்கு 5 பைசா செலவு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. போதும் நீ செஞ்சுக்கிட்டு உன் காசு நான் வாங்கினா எனக்கு மற்றவங்க அதான் அல்லாஹ் வந்து அதை அவன் இதான் நினைக்கிறான், அவன் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வச்சுருங்க. அப்போ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இன்னும் சொல்கிறான் அல்லாஹ். ஏன் அவங்கள இந்த நிலைமை பண்ணான்? ஏன் அல்லாஹ்வுடைய இதை வந்து அவங்க அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அவங்கள திசை திருப்பினா? ஏன் அவங்க அல்லாஹ்வை மறந்தவர்களாக அவங்க வாழ விட்டான்? மறந்த நிலையில் இருங்க அப்படின்னு அல்லாஹ் ஏன் அவங்க போக்கில் அப்படியே விட்டான்? இது காரணம் அல்ல சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்தொடர்கிறார். அவங்களுக்கு என்ன, அவங்க மனசை கடவுளாக்கிட்டாங்க. மனசை கடவுளாக்குறதுன்னு என்ன? இலாஹனா விளக்கம் சொன்னாங்க இல்லையா? இலாஹனா என்ன? எது உத்தரவு போடுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இலாஹ். தம்முடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்க்கவில்லையா? குர்ஆன் சொல்லுதில்ல. அப்போ அது என்ன அர்த்தம்? மனசு என்ன சொல்லிச்சோ அதை செய்வான். மனசு சொல்ல செஞ்சுட்டே இருப்போம். மனசு உத்தரவு போடும், இதை பண்ணிடுவேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருவேன், இதை வாங்கு செஞ்சுருவேன், இந்த இடத்துல இன்னும் இது பண்ணு, இந்த இடத்துல அதை பண்ணு, இந்த முடிவு எடுக்காத, இது சரி இது தப்பு, எல்லாம் அவன் மனசாட்சிப்படி செய்வான்.
அவன்கிட்ட போய் அவனுடைய ஒரு முடிவை நீங்கள் சேலஞ்ச் பண்ணிடுங்க, பிரச்சனை தான் பண்ணுவான். நான் அதில் எவ்வளோ நியாயங்கள் இருக்குன்னு அவன் பட்டியல் போடுவான். மனசாட்சி படி ஒரு முடிவு எடுத்துருவான். அடே மனசாட்சி படி எடுத்தா அது தப்புடா அப்படின்னா, என்ன தப்பு, வா உட்காந்து பேசுவோம், வா வா மானம் வா, அது எப்படி தப்பு, முதல்ல இதை முடிவு, அது எப்படி தப்பு சொல்லு வா அப்படின்னு போட்டு அப்படி கணக்கு போட்டு, நான் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் எவ்வளோ சரியான முடிவுகள் எடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பொட்டியல் போட்டு தான் ரைட்டான பர்சன் அப்படிங்கிறதுன்னு சொல்லி அவன் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவோம். அதுதான் அல்ல சொல்கிறான், அவங்க மனோ இச்சைகளை பின்தொடர்கிறார்கள், அவர்களின் நிலை வரம்பு மீறியதாக ஆகிவிட்டது. எல்லாம் கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்கிறான், அவர்களோட நிலை எப்படி ஆயிடுச்சு, வரம்பு மீறியதாக ஆயிடுச்சு. இது வரம்பு மீறுதல் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர்களின் நிறை ஃபுருத்தாக ஆகிவிட்டது, ஃபுருத்தன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபுருத்தா அவங்க ஆயிட்டாங்க, ஃபுருத்தா அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இது யார் ஃபுருத் அப்படின்னா, மரம் இருக்கு இல்லையா, மரம் ஒரு பேரிச்சம் மரம் இருக்குது, அந்த பேரிச்சம் மரத்தில் பழங்கள் இருக்குது, பேரிச்சம் பழங்கள் இருக்குது, அந்த பழம் வந்து மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு. இப்போ அந்த பழம் ஃப்ரூத் கிடையாது, கீழே விழுந்துருச்சு ஒரு பழம், அல்லது எவனோ ஒருத்தன் பிடுங்கி கீழே போட்டான். இப்போ அந்த கீழே கிடக்கு பாருங்கள் இந்த பழம், இந்த பழம் வந்து ஃப்ரூத், துண்டிக்கப்பட்ட ஃப்ரூத். அதாவது தொடர்பு அருந்த, அது இந்த முன்கத்தியும்பாங்களே இந்த ஹதீஸு, தொடர்பு அறுபட்ட செய்திம்பாங்களே, அது மாதிரி தொடர்பு, அந்த கனெக்ஷன் கட் பண்ணப்பட்ட, அந்த தொப்புள் கொடி கட் பண்ணப்பட்ட ஒரு துண்டு தான் இது ஃபுருத்து. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவன் ஃபுருத்தா தன்னை வந்து நினச்சிக்கிறான், அவன் வந்து பெரிய அவன் ஃபுருத் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு. இது ஒரு டைம் வத்துங்க, இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நம்ம ஒரு வாரத்தில் அடையாளம் பண்ணோம்னா இவர் பெரிய ஃபுருத்து அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரியா, இதுவுமே பயானில் வந்து நம்ம அதை பயன்படுத்துவோம், ஃபுருத்தா அப்படின்னு. இவங்கெல்லாம் ஃபுருத்துகள் தான். யார்? சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிறாங்க. அந்த நாத்திகர்கள் கடவுளை மறுத்துட்டு எதெல்லாம் பேசுகிறான்னா அவன் ஃபுருத்து. அவன் ஆன்மீகம் பேசட்டும், உடல் ஆரோக்கியம் பேசட்டும், அவன் வந்து ஐடியாலஜி பேசட்டும், பொலிட்டிக்ஸ் பேசட்டும், எக்கனாமிக் பேசட்டும், அவனுங்க எல்லாருமே ஃபுருத்து. இவங்க எல்லாமே நமக்கு தீங்கிழைச்சிருவாங்க. அதான் எல்லாம் சொல்கிறான், ஃபுருத்துட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. இந்த ஃபுருத்துக்கு நம்ம இன்னும் டெஃபினட் தமிழில் சொல்கிறது வந்து சுயம்புன்னு சொல்லுவோம். சுயம்பு, தான் தோன்றி. இது ஃபுருத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வளர்ந்தது எங்கேருந்து? மரத்துலேருந்து தான். அவனுக்கு தண்ணி என்ன அவனுக்கு ஊற்றுனாங்க, செடிக்கு வேருக்கு போட்ட தண்ணியை எடுத்து அவன் உறிஞ்சி வளர்த்துட்டான். எல்லாமே அங்கேருந்து எடுத்துக்கிட்டு மரத்துலேருந்து கனெக்ஷன் கட் பண்ணிவிட்டு நான் தனி ஆளுங்கிறான். மரத்துக்கு எனக்கு தொடர்பு கிடையாதுங்கிறான். பாருங்க, எல்லாமே அல்லாட்டிருந்து வாங்கிட்டு அல்லான்னு ஒருத்தன் இல்லைங்கிறான். அல்லான்னு ஒருத்தன் இல்லைன்னு பேசுகிற வாய் அல்லாவுது, அசைகிற நாவு அல்லாவுது, அல்லாஹ் கூட அந்த குரல் நான்கள் அல்லாவுடையது, அந்த கண்கள், அந்த சிந்தனை, அவன் பிடிக்கிற பேனா அல்லாவுடையது, அவன் பிடிக்கிற அந்த விரல்கள் அல்லாவுடையது, அவன் எழுதுகிற காகிதம் அல்லாவுடையது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் இல்லைன்னு பேசுவான். இது ஒரு மருத்துவர் பேசுகிறான். இதெல்லாம் இவங்கெல்லாம் டேஞ்சரான ஆட்கள். நீங்கள் வந்து ஹிட்டில் இருக்கிற மருத்துவம், ஃப்ளாப்பில் இருக்கிற மருத்துவம், பூசாக இருக்கிற மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், மரபு வழி மருத்துவம், என்ன எல்லாத்தையுமே எடுத்துங்க. இங்கே அல்லாவை முன்னிலைப்படுத்தாத, அல்லாவை வந்து புகழாத, அல்லாவுடன் தொடர்பை வந்து ஏற்படுத்தாத எல்லா மருத்துவமே நமக்கு டேஞ்சர் தான். இந்த மாதிரி எல்லா ஆட்களுமே, அது இன்னும் சோர்ந்து இருக்கும்போது, குறிப்பாக நம்ம மோரல் டவுனாக இருக்கும், உடல் பலவீனமாச்சுன்னா மனசும் பலவீனமாயிரும், டவுன் ஆயிரும். அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் வேட்டையாட வருவாங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த தௌஹீத்வாதிகள்லாம் சிறுக்குக்கு போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான். அவங்க சூனியம் வச்சுட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் ரெடியாக, நீ அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொடுப்போம். அவங்க என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எதுவாக இருக்கட்டும் அது லீகல் ஆப்ஷனாக இருக்கணும். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வழிமுறையாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த வழிமுறையாக இருக்கணும். இதை ரெண்டை கொண்டு நம்ம வெளியே எந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஃப்ரூத்தாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாத ஒரு வழிமுறையா, அல்லது அவர்களுடைய தொடர்பை துண்டிக்கக்கூடிய ஒரு வழிமுறையா அது வந்து இருக்கவே கூடாது. அப்போது இந்த ஒரு பண்பு இருக்குது பாருங்க. அப்போ நம்ம அல்லாஹ் சார்ந்து இருந்தோம் அப்படின்னா, எப்படி அல்லாஹ் சார்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் செடியில் இருக்கிறோன்னு அர்த்தம். அது இருக்கிற வரைக்கும் அந்த பழத்துக்கு எந்த கேரிங்கும் தேவையே கிடையாது. எந்த கேரிங்கும் அதுக்கு தண்ணி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆனால் தொடர்பு நீங்கள் அல்லாஹ்வோட துண்டிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமான பிரச்சனையில் மாட்ட போகிறீங்கன்னு.
அப்போ மரத்துலேருந்து அந்த பழம் தன்னை துண்டிச்சிச்சுன்னா என்ன ஆயிடுது? நேற்று வரைக்கும் வெயில் அதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இனி அந்த பழம் வெயிலில் சர்வை பண்ணுமா? பண்ணாது. அந்த பேரிச்சம் மரத்தில் இருந்த பழம் கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெயில் அதுக்கு ஹார்ம்ஃபுல், குளிரும் அதுக்கு ஹார்ம்ஃபுல். அது வந்து பூச்சி வந்து அடிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதுக்கு வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணணும், அது கவரை வைக்கணும், அல்லது ப்ரிசர்வேட்டிவ் போடணும். என்ன இது வந்து கிட்டத்தட்ட அல்லாஹ் தொடர்பை துண்டிச்சுட்டு நாம் இதெல்லாம் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வேறு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். இங்கே போய் தப்பிச்சிருவோம், அங்கே போய் தப்பிச்சிருவோம், இதுலேருந்து மீண்டு எழுந்துடலாம், அதுலேருந்து மீண்டு எழுந்துடலாம். இது மட்டும் கிடையாது. ஆனால் ஒரே விஷயம், எந்த பிரச்சனை வரட்டும், எந்த உயர்வு வரட்டும், தாழ்வு வரட்டும், எந்த விஷயம் நடக்கட்டும், அல்லாஹ்வோட தொடர்பு மட்டும் நம்ம துண்டிச்சிக்காமல் கமிட்டடாக இருந்து, ஒரு விஷயம் என்னன்னா அந்த டவுன்ஃபால் வரும்போது அல்லது ஒரு ட்ராபேக் வரும்போது டப்புன்னு என்ன நினச்சிட்றோம்? அல்லாஹ் நம்மளை பனிஷ் பண்ணிட்டான் அப்படின்னு அது நினைக்கக்கூடாது. அதுவும் அல்லாஹ் ஹைருக்கு தான் பண்ணுவோம். அல்லாஹ் எனக்கு தீங்கி இழைக்க மாட்டான். இப்போ அல்லாஹ் அவுலியாங்கிறது என்ன? இறை நேசர்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க. இப்போ நாம் அல்லாஹ்வும் நேசிக்கிறோம், அல்லாஹ்வும் நம்மளை நேசிக்கிறான். இதுதான் பரஸ்பரம் நேசம் இருக்கும். அதே மாதிரி பரஸ்பரம் நல்லெண்ணமும் வைக்கணுமா இல்லையா? நாம் அல்லாஹ்வுக்கு தப்பாக நினச்சிருவோன்னு அல்லாஹ் நினச்சானா நம்ம தாங்குவோமா? நீ தீங்க பள்ளியாசல் வந்திருக்கான், ஏதோ பிளானோட வந்திருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சா அழிஞ்சு போயிடுவோம். அதே நாம் நினச்சோம் அல்லாஹ் நம்மளை ஏதோ பெருசாக ஏதோ ட்ராப் வைக்கிறானோ அப்போ நம்மளும் அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் தானே வைக்கணும். அப்போது அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் வச்சா அப்போ எந்த துன்பம் வந்தாலும் அதுலேயும் நம்ம நல்லெண்ணம் தான் வைக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு நம்ம கை தவறி போகிற விஷயங்களுக்கும் நம்ம நல்லெண்ணம் தான் வைக்கணும். கெட்டெண்ணம் வச்சோம்னா நம்ம அல்லாஹ்வோட நம்ம தொடர்பு சரியில்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துலையுமே அல்லாஹ்வை பற்றி நம்ம தப்பாக நினைக்கவே கூடாது. நம்ம வீட்டில் மரணங்கள் நிகழட்டும், நமக்கு துன்பங்கள் வரட்டும், வறுமை வரட்டும், வீடு இருக்கட்டும், இடிஞ்சு விழுவட்டும், எல்லா நிலையிலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் மட்டும்தான் வைக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், நம்மெல்லாம் இவ்வளோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த பகுதியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். மிடில் ஈஸ்ட்லாம் எடுத்துக்கங்க. காலையில் வீடு இருக்குது, காலையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்குது, நைட்டில் வீடு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபேமிலி இருக்கிறது டவுட்டு தான், வீடு இருக்கிறதும் டவுட்டு தான், பிஸ்னஸ் இருக்கிறதும் டவுட்டு தான். டோட்டலாக வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. எவ்வளோ பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஆனால் எது அவங்கள இயங்க செய்யுது அப்படின்னு பார்த்தா ஈமான் தான். அந்த ஈமானு அல்லாஹ்வோட அந்த பாண்டிங்கு, அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹுஸ்னசன், அது வச்சுருக்கிறவங்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பழம் மாதிரி, அது நமக்கு சேஃபான பிளேஸ், பலமான ஒரு பாதுகாப்பு கோட்டையில் அரணுக்குள்ளே நம்ம போய் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய ஒரு சிந்தனையை நம்ம வளர்த்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்கான நிறைய விஷயங்கள் நம்ம அது பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அல்லாஹ்வுடன் விலக்கி வைக்கக்கூடிய சாதனங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அல்லாஹ்வோட தொடர்பு ஏற்படுத்தி வைக்கக்கூடிய சாதனங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுலேயும் முறையாக அது இன்னும் செய்ய வேண்டிய அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பவர்ஃபுல்லாக செய்யக்கூடியது சில பேர் தான், ரொம்ப ரொம்ப சொற்பமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய உழைக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம முன்னெடுக்கணும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்காக காத்துட்ருக்கு. அல்லாஹ் நம்ம அதை சிறப்பாக செஞ்சு ஒரு வலிமையான ஒரு மூமின்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அதை நம்ம சரியாக எடுத்துக்கணும். அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்திக்கணும். அத்தகைய மக்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.